ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். வெக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வேலை இருந்தால் அதுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமும் நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். இந்தியாவிலேருந்து துபாய்க்கு வந்த விலாக்ஸ் போட்டிருக்கேன். கொண்டு வந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோலாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க எல்லாரும். முடிக்க வேண்டிய வேலைன்னு சொல்லிட்டு கார் தூக்கிட்டு எங்கே போகிறேன்னு பார்த்தா காருக்கு தான் முக்கியமான வேலையை செய்ய வேண்டியது இருக்குது. துபாயில் பகலில் இன்னும் சரியான வெயிலாக தான் இருக்குது. ஈவினிங் கொஞ்சம் பரவாயில்ல, கிளைமேட் நல்லா மாறிட்டு இருக்குது. இன்னும் 1 மந்த்தில் சூப்பரான கிளைமேட்டாக இருக்கும் துபாயில் இன்ஷா அல்லாஹ். துபாயில் கார் ஓட்டுறது எவ்வளோ முக்கியமோ அந்த காரை வருஷத்துக்கு கூட ரெனியூல் பண்ணணும், அதுவும் ரொம்ப முக்கியம். எப்படி அந்த ப்ராசஸை பண்ணுறாங்கன்றதை என் கூட சேர்ந்து நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய கனவு என்னன்னா எப்படியாவது லைசன்ஸ் வாங்கி கார் ஓட்டிடணும் தான். துபாயில் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணி அதில் பாஸ் ஆகுறது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆக்சுவலாக அந்த ப்ராசஸில் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு டைமும் அதுக்கு பே பண்ணுற மணி இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கர பெரிய அமௌண்ட்டாக வரும். அதுக்காகவே நிறைய பேர் துபாயில் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் இல்லைனா செகண்ட் டெஸ்ட் இதில் பாஸ் ஆனால் ஓகே, அதுக்கு மேலே இழுத்துருச்சு அப்படின்னா காசும் உங்களுக்கு ரொம்ப இழுக்கும். இந்தியா மணி கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா பயங்கர ஹை ப்ரைஸாக தான் அது வந்து முடியும். இப்போ வண்டி எப்படி ரெனியூல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டு பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்லேயே இருக்குது. அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுறது மட்டும்தான் மிச்சம். அங்கே ஒரு டோக்கன் மட்டும் எடுத்துட்டோம்னா போதும், அவங்களே எல்லா ப்ராசஸையும் முடிச்சு கொடுத்துருவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்றதை அப்படி என் கூட சேர்ந்து வாங்க பார்க்கலாம். லாஸ்ட் வருஷம் ரெனியூல் பண்ண போகும்போதில் இங்கேருந்தே கியூ ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ பெரிய லைன் இருந்துச்சு. இந்த கியூ மட்டும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸே மொத்தம் 20 மினிட்ஸ் தான் எடுக்கும். இந்த வேலிடி வந்து கரெக்டாக 1 வருஷத்து தான் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் வந்து சேம் இதே மாதிரி பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் நீங்கள் மெயினாக ரெனியூல் பண்ணியிருக்கணும், காரோட இன்சூரன்ஸை. இந்த கோல்டு கலர் காரில் தான் வந்து காரோட எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இப்போ இதை ரெனியூல் பண்ண தான் போயிட்டு இருக்கோம் நம்ம. எனக்கு முன்னாடி இருக்க காரை பாருங்களேன், ஒரு உயரமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஃபுல் செக்அப் பண்ணுவாங்க கார் எல்லாத்தையுமே. ஒரு காரை புதுசாக நீங்கள் ஷோரூம்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா ஐ திங்க் 5 or 7 இயர்ஸ் நீங்கள் ரெனியூல் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு டோக்கன் ஒன்று கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வெயிட்டிங் ரூம் இருக்கும், அங்கே போய் உட்காந்துட வேண்டியதான். ஃபுல் ப்ராசஸே அவங்களே முடிச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் புது காராகவே வச்சிருந்தாலும் ஒரு ஓனர்லேருந்து இன்னொரு ஓனருக்கு மாறிடுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் வருஷத்துக்கு கூட ரெனியூல் பண்ணி தான் ஆகணும். இந்த கார் ரெனியூல் பண்ணுற ப்ராசஸ்க்கு மோஸ்ட்லி ஜென்ஸ் தான் வருவாங்க. லேடிஸ் ஒன்றும் பண்ணுறதெல்லாம் இங்கே தப்பு இல்லை. இங்கே எல்லாருமே எல்லா வேலையுமே செய்வாங்க. இங்கே லேடிஸுக்குன்னு தனியாக பிளேஸ் இருக்குது. துபாய் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. நம்ம வித்தின் 5-10 மினிட்ஸில் உங்கள் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும். இப்போ நான் மொபைலில் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்றனால என்னோட வாட்சில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரிசல்ட் வந்து பாஸ்ன்னு சொல்லி வரும். சம்டைம்ஸ் சிலருக்கு ஃபெயில் வருதுன்னா என்ன ரீசன் தெரிஞ்சுட்டு அதை போய் சரி பண்ணிட்டு வரணும். இந்த ப்ராசஸில் இங்கே ஒரு அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த அமௌண்ட்டை பே பண்ணோடனே காரோட கீயை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு கோல்டு கலர் கார்டை நம்மளே செல்ஃப் சர்வீஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதில் ஓனர் நேமு, டிரைவிங் லைசன்ஸில் இருக்க நம்பர், இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும் காரை பற்றி. அதை ஃபுல்லாக செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம என்ன ஃபைன் வாங்கியிருக்கோன்றதை மெயினாக காமிக்கும். எந்த இடத்துல நின்றுருந்தோ, எந்த மாதிரி ஃபைன் பே பண்ண வேண்டியது இருக்குது, என்ன அமௌண்ட்ன்றது எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக காமிச்சிரும் உங்களுக்கு. இயர்லி 1 டைம் நம்ம வந்து வண்டி ரெனியூல் பண்ணும்போது அந்த வண்டி மேலே இருக்க எல்லா ஃபைனையும் அப்போ கிளியர் பண்ணியே தான் ஆகணும். மெயினாக இயர்லி 1 டைம் இன்சூரன்ஸை ரெனியூல் பண்ணியிருக்கணும் வண்டிக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபைனெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கோல்டு கலர் கார்டு அழகாக கீழே வந்து விழுந்துரும். மோஸ்ட்லி 90% இந்த காரை நான் மட்டும்தான் ஓட்டுவேன். என் ஹஸ்பண்ட் எப்பயாவது எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு வரும் போதெல்லாம் ஏதோ ஒரு ஃபைனோட தான் வருது வீட்டுக்கு. ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். துபாயை பொறுத்த வரைக்கும் இவங்க ஜென்ஸ் பண்ணுற வேலை, இது லேடிஸ் பண்ணுற வேலை அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் எல்லா வேலையுமே செய்யலாம். அதுவும் இல்லாமல் இது நான் யூஸ் பண்ணுற காரு, வீட்டு பக்கத்துலேயே இந்த ப்ராசஸ் இருக்குன்றனால நான் ஈஸியாக போய் முடிச்சுட்டு வந்துடுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வரை இங்கே இருக்க நிறையா லேடிஸ் காரில் உட்காந்து தான் போயிருப்போம். நம்ம கார் ஓட்டணுன்றது ஒரு பெரிய ட்ரீம் தான். வேற ஒரு கண்ட்ரியில் வந்து நம்ம லைசன்ஸ் எடுத்து நம்ம ஒரு கார் ஓட்டுறோன்றது ஒரு பெருமையான விஷயம் தான். இது நிறைய பேருக்கு எப்படி தோணும்னு தெரியல. கண்டிப்பாக எனக்குலாம் வெரி ப்ரௌடான மூமெண்ட் தான் இதெல்லாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை லேடிஸ் பைக் லைசன்ஸ் வாங்கணும் இல்லைன்னா வந்து கார் லைசன்ஸ் வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க, கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. நம்ம இண்டிபெண்டா கார் ஓட்டுறோம், ஒரு பைக் ஓட்டுறோன்றது நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஒரு ஃப்ரீடமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் உங்களுக்கு. லைசன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும், கார் ஓட்டணும்னு சொல்லி என்னை புஷ் பண்ணது மெயினாக என் ஹஸ்பண்ட் தான். நான் துபாய்க்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸ் கத்தாரில் இருந்தோம். அங்கேயே டிரைவிங் லைசன்ஸ்லாம் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன். ஆனால் ஓட்டுறதுக்கான சான்ஸ் தான் கிடைக்கல. கரெக்டாக லைசன்ஸும் வந்துச்சு. வித்தின் 2 வீக்ஸில் எங்களுக்கு வேலை மாற்றி நாங்கள் துபாய்க்கு வந்துட்டோம். ஸோ ப்ராப்பரான ஒரு டிரைவராக நான் மாறி இருக்கிறது வந்து துபாயில் தான். ஆக்சுவலாக கத்தார் லைசன்ஸை எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் அப்படியே மாற்றினேன் நான். பட் இங்கேயும் டெஸ்ட்லாம் இருக்குது. அந்த டெஸ்ட்டெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு துபாய் லைசன்ஸும் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இங்கே துபாயில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எத்தனை டைமில் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து பாஸ் பண்ணாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். இப்போ உங்களுக்கு தோணும் இனி எத்தனை டைமில் பாஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. நீ யாருமே நம்ப மாட்டீங்க, நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டேன். 2013 கரெக்டாக துபாய்க்கு வந்தோம். அப்போ இருந்து நானும் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் மாஷால்லான்னு சொல்லிட்டு. இங்கே வந்தோடனே வித்தின் 6 மந்த்ல எனக்கு ஹஸ்பண்ட் இந்த கார் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ இருந்து இந்த சிங்கிள் ஓனராக நான் மட்டுமே தான் இந்த காரை ஓட்டிட்டு இருக்கேன். இப்போ சிலருக்கு தோணும் ஹஸ்பண்ட் எந்த காரை ஓட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் ஒரு கம்பெனியில் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கம்பெனியில் அவங்களுக்கு கார் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த காரை தான் அவங்க டிரைவ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த கார் வந்து பயங்கர எமோஷனல், பயங்கர சூப்பராக, ரொம்ப சேஃபாக பார்த்துப்பேன் நான். நம்ம வாலண்டியராக போய் யார் காரை இடிச்சிடக்கூடாது, நம்ம காரை யாரும் ஸ்க்ராட்ச் கூட பண்ணிடக்கூடாதுன்ற அளவுக்கு ரொம்ப நான் சேஃபாக ஓட்டுவேன் காரை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா
கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.